கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் வசனம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்படின்னு படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம 3ஆம் நாள்லேயே புல் பூண்டு கனி விருட்சங்கள் எல்லாம் முளைப்பித்தது பூமி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதே போல் 6ஆம் நாளில் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தினுடையும் மனுஷனை படைக்கிறாரு. அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கிறாரு. அவர்கள் ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகளையும் ஆளக்கடவர்கள்னு சொல்கிறாரு. இங்கே தாவரங்களை பற்றி குறிப்பிடலாங்கிறத பார்க்கணும். எல்லாவற்றுக்கு மேலும் ஆளுகை தந்த தேவன் தாவரங்களை அங்கே குறிப்பிடலை. 27ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னும் மழை பெய்யலை, அதனால் நிலத்தினுடைய சகல வித செடிகளும் பூமியின் மேல் உண்டாகவில்லைங்கிறத இங்கே இந்த 5ஆம் வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் அதிகாரத்தில் சகலவித பூண்டு செடிகள்லாம் முளைத்ததுன்னு சொல்கிறாரு. இங்கே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட காட்டில் அது தரையில் உள்ள காடாக இருந்தாலும் சரி, மலைகளில் உள்ள காடாக இருந்தாலும் சரி, அவற்றில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் செடிகள் மரங்களை மனிதர்கள் யாரும் பராமரிக்கிறதும் கிடையாது, வளர்க்குறதும் கிடையாது, நடுறதும் கிடையாது. அது தானாக முளைக்குது. தானாகனா தேவனுடைய சித்தத்தின்படி விதை முளைத்து அது வருகிறத தான் நம்ம பார்க்குறோம். அவற்றில் பெரும்பாலானவை இன்றைக்கும் தானாக தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. டீ காஃபி போன்றவற்றை தான் எஸ்டேட்டில் மனிதர்கள் பயிரிடுறாங்க. தாவரங்களை அவனுக்கு தேவையான உணவுக்கு தேவையான தாவரங்களை அவனே உழைத்து விளைவித்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தேவன் அப்படிப்பட்ட செடிகளையும் பூண்டுகளையும் மழைநீரை கொண்டு மனிதர் பயிர் செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லி விட்டுருக்கிறாரு. அப்படிப்பட்ட செடிகளை தான் இப்போ இன்னும் முளைக்கிறதுக்கு மழை நீர் தேவை அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்கிறாரு. எனவே காடுகள்லையும் மலைகள்லையும் உள்ள தாவரங்கள் முதலில் உருவாக்கப்பட்டவையாகவும் மனிதன் உணவுக்கு தேவையானவை மழை நீர் கிடைத்த பிறகு அவன் பயிர் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவற்றை விட்டு வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சபடி அமேசான் காடுன்னு தெரியும். அதனுடைய பரப்பளவு 6.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 9 நாடுகளில் அது பரவி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியாவை போல் 2 மடங்கு பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு காடு. அந்த காட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே மனிதர்கள் யாரும் நட்டதாக தெரியலை, தானாக வந்தது, தேவன் படைத்தது அதெல்லாமே. அப்படிப்பட்ட காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் செடியொடிகளை முளைப்பித்த தேவன் மழை நீரை வைத்து மனிதன் பயிர் செய்து கொள்ள வேண்டியவற்றை அவர் விட்டு வைக்கிறார். மனுஷன் உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நியமத்தையும் அவர் ஏற்படுத்தி வச்சிடுறாரு. 6ஆம் வசனத்தில், அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது அப்படின்னு பார்க்குறோம். வேதாகம் ஆய்வாளர்கள்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது நீராவி அல்லது மேகம் அல்லது பூமியில் தோன்றிய நீரூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூமிக்குள்ளே இருக்க தண்ணியை கூட போர்வெல் மூலமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆர்டிஷியன் ஊற்றுக்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணி தானாகவே ஊற்றாக உள்ளிருந்து வெளியே வரும் பூமிக்குள்ளேருந்து. மனிதர்கள் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னே அவர்கள் பயிர் செய்வதற்கு ஏதுவாக இந்த மழை நீருக்காக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்கிறாரு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, பட் தேர் வெண்ட் அப் எ மிஸ்ட் என்று போட்டிருக்கோம். அதாவது மிஸ்ட்டுன்னு சொல்கிறது இங்கே பனி மண்டலம் அல்லது பனி அப்படிங்கிறது. ஆனால் வெண்ட் அப்புன்னு சொல்லும்போது அது மேலே போகுது. அப்போ தண்ணீர் நீராவியாகி மேலே போய் அது மழையாக பொழிகிறது அப்படிங்கிறத அப்போயே அவர் நியமித்து வச்சுருந்தார். ஏன்னா தண்ணியை வானத்திற்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணீரும் கீழே இருக்கிறதும் பிரிக்கிறாரு. இன்றைக்கும் இந்த மாதிரி தண்ணி ஆவியாகி மேலே போய் அதுக்கப்புறம் தான் அது மழையாக பெய்யுது. அது மனிதர்கள் விவசாயத்திற்கும் மற்ற காரணங்களுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. இப்போ 7ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மானான் அப்படின்னு பார்க்குறோம். முதல் அதிகாரத்திலேயே மனுஷனை படைச்சிட்டாரு, சிருஷ்டித்தார், தானும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னா இப்போ திரும்ப ஏன் இங்கே வருதுன்னா, அவனை எப்படி படைத்தார் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீ மண்ணிலிருந்து வந்தவன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக திரும்ப அதை இங்கே சொல்கிறார். எப்படி
அவனை உருவாக்கினோம் அப்படிங்கிறத மண்ணின் தூளினாலே, அதாவது டஸ்ட்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் வார்த்தையை பார்க்குறோம். அப்போ மிகவும் நுணுக்கமான ஒரு தூள். இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா கூட அதில் வெளிப்பூச்சு சுவர் பூச்சுக்கெல்லாம் வந்து மண்ணை சலிச்சு எடுப்பாங்க. அல்லது வாட்டர் டேங்க் பூசுகிறோம் அப்படின்னாக்கா இன்னும் மெலிதாக சலித்த மண்ணை தான் எடுப்பாங்க. இங்கே டஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறனால் மிக பொடி சிறிய துகள்கள் காற்றுல வந்து பறக்கக்கூடிய மாதிரியான துகள், அப்படிப்பட்டதை வச்சு தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். அப்படின்னா நீ மண்ணானவன், பூமிக்கு உரியவன். அதே சமயத்தில் ஜீவ சுவாசம் ஊதும்போது, அவனுடைய நாசியிலே ஊதும்போது மண்ணாய் இருக்கிற மனுஷன் தேவனோடு தொடர்புடையவனாக மாறுகிறான். அவனுக்கு ஆவி ஆத்மா, ஆவி சரீரம் மட்டும் இல்லாமல் ஆத்மா, தேவனோடு தொடர்புடைய ஆத்மாவும் இருக்கிறதாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 103:14 வாசிக்கிறோம். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் பிரசங்கி 12:7 மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினைன்னு சொல்லி பிரசங்கி சொல்கிறதா பார்க்கணும். பிரசங்கி யார்? சாலமோன் ராஜா. அவரை போல் ஞானவான்கள் இருந்ததே இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அவருக்கே தெரிஞ்சிருக்குது, மண்ணினால் செய்யப்பட்ட மனிதன் அவனுடைய சரீரம் மண்ணுக்கு போகும், ஆவி அவர் தந்த தேவனிடத்திற்கு போகும் அப்படின்னு சொல்லி பிரசங்கி உறுதிப்படுத்தி சொல்கிறார். எனவே மண்ணால் ஊர்க்கப்பட்ட நாம் தேவனுடைய ஆவியினாலே இன்று மனிதர்களாக நடமாடுகிறோம்.